வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அனுபவம் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். பொதுவாக நண்பர்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாலும் சரி, இல்லை நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இறந்துட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், துக்கம் விசாரிக்கும் போது என்ன கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்போம். அவர்களுடைய கடைசி ஆசையோ அல்லது அவர்கள் சொல்ல விரும்பிய விஷயமோ ஏதாவது இருக்குமா என்பதை அறிய என்னை போன்றவரெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறோம்னு தான் உண்மை. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களான்றது தெரியாது. சில சமயங்களில் சில பதில்கள் கிடைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார், எப்படியும் நம்ம போக போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு வாரம் முன்னாலேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இறப்பு என்பது மறுக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இறந்து கொண்டு இருப்பது என்பது இருக்கிறது பாருங்க. அந்த சமயத்தில் எம்மாதிரியான அனுபவங்களை அவர்கள் இறப்பவர்கள் பெறுகிறார்கள், அவர்கள் எம்மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை கொள்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு ஆய்வு நடந்திருக்கிறது. பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் இறந்து போகிற பேஷண்ட்கிட்ட உட்காந்துக்கிட்டு விளக்கமாக பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அவர்கள் உயிர் எந்த நேரமும் போகலாம் என்று. இருந்தாலும் அவர்கள் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. வெளியில் தான் அவங்க நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவார்கள். அந்த பேஷண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற நபர் எம்மாதிரியான உளவியல் தன்மையோடு இருக்கிறார் என்பதும் அதிகமாக யாரும் ஸ்டடி பண்ணல. இது குறித்தெல்லாம் எலிசபெத் கியூப்லர் ராஸ் என்பவர் ஒரு ஸ்டடியை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட அவர் அனுபவ பகிர்வுகளை பெற்றுக்கொண்டார். அவங்க கியூப்லர் ராஸ் ஒரு டாக்டர், அவங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு கூட. அவர்கள் 1926 பிறந்து 2004 இறந்தவர். அவர் எழுதிய டெத் அண்ட் டையிங் 1969 வெளிவந்து ரொம்ப பிரபலமானது. அந்த புத்தகத்தை மிகச்சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக பல நிறுவனங்கள் கணித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய டைம்ஸ் மேகசைனில் அந்த நூற்றாண்டுடைய சிறந்த ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள் ஒருவராக எலிசபெத் கியூபர் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறார். நிறைய அவரை பற்றிய புகழ் பாடலாம் தான். அவர் இந்த இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலி அவர் சுவிட்சர்லாண்டில் ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். சுவிட்சர்லாண்டில் பிறந்த எப்படின்னாக்கா ட்ரிப்ளெட்ஸு. அவங்க அம்மாவுக்கு 3 குழந்தை ஒரே சமயத்தில் பிறக்குது. அந்த ஒரு குழந்தை அதில் ஒரு குழந்தை இவர் யார், நம்ம எலிசபெத் கியூப்லர் ராஸ். எலிசபெத் கியூப்லர் ஐடென்டிக்கல் ட்வின்னாக பிறக்கிறாரு இன்னொரு சகோதரனுடன். 2 பவுண்டு தான் வெயிட் இருக்கிறாரு, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. அம்மா அப்பாக்களுடைய அன்பினாலும் பராமரிப்பினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்த்து வருகிறார் அவர். அப்புறம் அவர் அங்கே படிக்கிறார். 13வது வயசில் இருக்கும்பொழுதே சமூக சேவைக்குரிய இந்த இதுக்கு போகிறார், ரெட் கிராஸ் மாதிரி விஷயங்களுக்கு போகிறாரு. அப்பொழுது வேர்ல்டு வார் பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற தருணத்தில் அவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மருத்துவ சேவை செய்கின்ற வேலைக்கு போகிறார். அதிலிருந்தே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தொட்டது. 13 வருஷத்துலேருந்தே நம்ம மருத்துவர் ஆகணும்னு நினச்சிட்டார். அப்புறம் நடுவில் ஹிட்லருடைய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கிறார். அது இன்னும் அவருடைய மனதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான உணர்வுகளை தூண்டுது. அவருடைய தந்தை இவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் படிச்சுட்டு முன்னுக்கு நினைக்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் மெடிசன் தான் படிக்க நினைக்கிறார். மெடிசன்லேயும் சைக்காலஜி ஓரியண்டாக சைக்கியாட்ரி படிக்கிறார். இவர் படிச்சுட்டு சுவிட்சர்லேருந்து பின்னால் அமெரிக்காவுக்கு விடுகிறார். அவர் அமெரிக்காவிலேருந்து பெர்மனெண்ட்டாக அப்புறம் செட்டில் ஆகிறாரு. பிறகு தொடர்ந்து அவருடைய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 1970 இவரை ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இன்கர்சால் சொற்பொழிவு என்ற ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு டாக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. அதெல்லாம் நெட்டில் அவைலபிளாக இருக்குது.
இப்போ நம்ம இவர் என்ன சொன்னார்ன்றதுக்குள்ளே போகலாம். 1950 60களில் நோயாளிகளை ஆஸ்பத்திரியில் அணுகிற முறை வந்து ரொம்ப கெடுபிடியான ஒரு முறையாக இருந்தாக அவர் சொல்கிறார். ஆய்வாளர்களும் அப்படி தான் பதிவிடுறாங்க. ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கல்ச்சர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இல்லை. என்ன அர்த்தம்னாக்க, அந்த நோயாளியை வந்து நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. டாக்டர் சொல்கிறதா கேட்கணும். அவங்க வந்து எதிர்த்துலாம் கேட்க முடியாது. பல டாக்டர்ஸ்க்கு வந்து விளக்கம் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த நோயாளிக்கு என்ன நோயின்னு. எல்லாம் அந்த மாத்திரையை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் பல்வேறு விதமான நோய்களுடைய இந்த வலிகளெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து அறிவியல் டெவலப் ஆகாத ஒரு சூழ்நிலை. வெவ்வேறு விதமான சிம்டம்ஸ் வார் பீரியடு வேறு இருந்துச்சு. அதனால் இவங்க வந்து பேஷண்ட்டுடைய மதிப்பு என்ன, அவருக்கு ஏதாவது உள ரீதியான தேவை இருக்கிறதா, டிக்னிட்டி இருக்கா, சாவரிட்டி, இந்த மாதிரி ஒரு புறத்தில் நம்ம பேசக்கூடிய மதிப்பீடுகள் பற்றியெல்லாம் டாக்டர்ஸ் வந்து கவலைப்படாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய எலிசபெத் கியூப்லர் வராங்க. அவங்க இதை பார்த்து அசந்து போகிறாங்க. ஏனென்றால் பேஷண்ட்டை மதிக்கிறதே இல்லை. அதுவும் கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்டு, அதாவது எப்பொழுது வேணாலும் உயிர் நீக்கலாம் என்று கருதக்கூடிய பல்வேறு பேஷண்ட்டை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி தான் வரிசையாக வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து இந்த டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணுற விதம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இதுதான் வந்து அவங்க இதை பற்றி கவனிக்க வைத்தது. அவங்க மனுஷங்க தானே, அவங்கக்கிட்ட போய் இவங்க ஏன் வந்து ஒரு அன்பாக பேச பண்ணுறாங்க, அவங்கள வந்து சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு வேதனையானது வந்து கியூபிலர்கிட்ட வந்துடுச்சு. அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆய்வை வந்து மேற்கொள்ளுகிறார். அவர் இந்த ஆய்வு என்பது வந்து என்ன மாதிரி ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தை வச்சு பார்க்கல. அவர் மரணம் என்றால் என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு யோசித்தாங்க. அவங்க மரணத்தை பற்றி பொதுவாக மரணிப்பவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள், இதுன்னு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமான்றதை அவங்க வந்து ஆய்வு செய்ய முற்பட்டார்கள். அவங்க மிகவும் ஒரு யங் லேடியாக தான் அப்போ இருந்திருப்பாங்க. அப்போ தான் வேலைக்கு வராங்க. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ் கிட்ட, நான் வந்து இது மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் உரையாட விரும்புகிறேன் அப்படின்றாங்க. அதை வந்து அவங்க அனுமதிக்கலை. இதெல்லாம் வந்து ப்ரோட்டோகால் படி நாட் அலவுடு. நீங்கள் வந்து எதையாவது அவங்க மனதுக்குள்ளே வந்து கிளப்பி விட்டிங்கனாக்கா அப்புறம் அதுவே வந்து அவங்க இறப்பு காரணமாயிரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க இறக்க போகிறாங்க, இறந்து போகட்டும், அவ்வளோதான் அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க. அப்படியே இவங்க வந்து அதை வந்து மேற்கொள்ள விரும்புகிறாங்க. அதை அப்படி விரும்பும்பொழுது கடைசியில் பர்மிஷன் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 600 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இவங்க ஒரு ஸ்டடியில் இறங்குறாங்க. இதுக்கு முன்னால் இவங்க மரணம் குறித்தெல்லாம் வந்து அக்கறையோடு இருப்பதை கண்டு சில நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து தாங்களும் இது குறித்து ஆய்வு மேற்கொள்ள விரும்புவதாக சொல்ல அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அவங்க சேர்த்துக்கிட்டு 600 பெட்டில் போய் பார்த்தா யாருமே வந்து இறக்கும் தருவாயில் இருப்பதாக தெரியவில்லை. யாரும் ஒப்பீனியன் சொல்ல தயாராக இல்லை. ஒருத்தர் மட்டும் வந்து இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க தயாராகிறாரு. அவர்கிட்ட பேசும்பொழுது அவரும் கூட இப்பொழுதே நோட் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு. இல்லை நாளைக்கு வந்து தெளிவாக இதை பற்றி பேசலான்னு போகிறாங்க. ஆனால் மறுநாள் அவர் இறந்தே போயிடுறாரு. ஆக இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஆற்றாமையை உண்டாக்கியது. என்னடா இது சந்திக்க முடியாமல் இருக்கிறது. பிற்காலத்தில் தான் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இந்த முயற்சியை கைவிடாமல் மேற்கொள்ளும் பொழுது பல நோயாளிகளை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வாங்குகிறாங்க. அதன் அடிப்படையில் இறந்து கொண்டிருத்தல் என்பது டையிங் என்ற சிச்சுவேஷனில் எப்படி மனநிலை இருக்கிறது மனிதர்களுக்கு, அந்த மனநிலை என்பது ஒதுக்கி வைக்க வேண்டிய மனநிலையா, ஓவர் கம்னுடைய மனநிலையா, இல்லை அப்படி தான் இருக்குமா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் யோசிக்க தொடங்கினார்கள். இப்போது நண்பர்களே, நமக்கு வந்து நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு 60 தாண்டிட்டாலே கொஞ்சம் பேருக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு என்றைக்கு மரணம் நெருங்குமோ தெரியவில்லையே என்று கான்செப்சுவலாக திங்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் வந்து பெருவாரியான நோயாளிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கனாக்க, அக்கார்டிங் டு ஹர், அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, அப்படிலாம் இல்லை, மரணம் என்பது நமக்கு வராது, பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவர் நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு ஏஜ் வரைக்கும் நினைக்கிறாங்க. சொந்த மரணத்தை உடனடியாக யாரும் கற்பனை செய்வது இல்லை. யாருமே நம்ம இப்படி படுத்துட்டு இப்படி உட்காந்து செத்து போயிடுவோமோ, நம்ம டெட் பாடி எங்கே தான் வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஏஜில் இருக்கும்போது நினச்சி கூட பார்க்குறதில்ல. நம்ம ஒரு இளமையில் இருக்கும்போது இன்னும் கூட வந்து ரொம்ப காலம் நம்ம வாழ போகிறதா தான் வந்து ஒரு யோசனை இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை வந்து கேள்விக்குள்ளாக்கவே மாட்டோம்.
அதனால் வந்து ஒரு அறிவார்ந்த நிலையில் வந்து நான் இறப்பேன் என்று தெரிந்திருந்தாலும் உள்மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும்பாலான பேஷண்ட்டுக்கு ஒரு ஹோப் அப்படி தானே கொடுக்குறாங்க, இந்த கவலைப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்ட்டாங்க. உள்மனம் என்ன நினைக்கிறது, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னாக்க மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் இது. அவங்க சொல்கிறாங்க மரணத்தை மறுக்கும் சமூகமாக இருக்கிறது. மரணன்ற ஒரு இயல்பான விஷயம், நாளைக்கு நான் செத்து போயிடுவாங்க மொத்தமாக அப்படி யாரும் போகிறதில்ல, எல்லோரும் வந்து வாழ நினைக்கிறாங்க. அப்போ உள்மனம் வந்து என்ன நினைக்குது, மற்றவர்கள் இறக்கலாம் நான் அல்ல என்று கருதக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவதாக அவர் சொல்கிறாங்க. அது அது இன்னொரு விஷயம், அது ஒரு இயற்கையான நிகழ்வாக வாய் பேசலாம். ஆனால் நமக்குன்னு நினைக்கிறாங்க திடீர்னு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பேரழிவு, ஒரு திடீர் தாக்குதலாக தான் மரணத்தை வந்து பார்க்குறாங்க. ஒரு விதமான பயம் வந்து ஏற்படுது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னாக்க திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு யமன் வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வருது. நோய் நொடிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது வயதாகி போனவர்கள், வாழ்க்கையில் வேறு எந்த சிந்தனைகளுக்குள்ளும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள் பெரும்பாலும் இந்த மரணத்தை பற்றி அச்சப்பட்டே வந்து அவங்க வந்து காலத்தை தள்ளும்படி இருக்கும். அது பலருக்கு அந்த அனுபவம் உண்மையாகவே இருக்கும். குறிப்பாக 70 வயதுக்கு மேலே சென்ற பல நண்பர்கள் பார்த்துருக்கேன். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸோடு பார்த்துருக்கேன். அவங்க சாமியை கும்பிடுவாங்க, 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களோட போய் நான் பேசுவேன். எங்கள் அம்மா கூட நான் பேசியிருக்கேன். அது மாதிரி தான், என்னத்துக்கு ராத்திரி தூங்கும்போது இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்றீங்கன்னு. அவங்க வந்து நாளைய பொழுது நல்ல பொழுதாக அவங்க சொல்லுவாங்க, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியணுன்றதுக்காக சாமியை கும்பிடுவாங்க. என்ன அர்த்தம்னாக்க அது வந்து நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டதை நான் புரிஞ்சுக்கிறோம். அதை கேட்டியான்னு நம்ம கேட்கறதுக்கு துணிச்சல் கிடையாது. எல்லாருக்குமே வந்து உயிர் வாழத்தான ஆசை இருந்தாலும் மரணம் என்பது எப்பொழுதுமே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை வந்து தள்ளி போட முடியுமான்னு பார்க்குறோம். இது ஒரு அப்சர்வேஷன் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு மரணத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதை ஸ்டடி பண்ணுறாங்க. அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைகள் வந்து அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் கண்டிப்பாங்க இல்லையா, சில சமயத்தில் ரொம்ப ஓவராக கண்டிப்பாங்க. அதுங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க, மறுப்பாங்க. அந்த சமயத்தில் நினைக்குமா அந்த குழந்தை அம்மா செத்து போனால் பரவாயில்ல நினைக்குமா, அப்பா செத்து போனால் பரவாயில்ல நினைக்குமா. அதுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எதுக்கு இருக்காங்க, செத்துப்போ அப்படின்னு நினைக்குமா. இது மேற்கத்திய பரப்பிலிருந்து அவங்க கொடுக்குற தரவாக இது இருக்கிறது. அந்த மாதிரி அது யோசித்து விடக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ நம்ம வந்து தாய் பாசத்தை எல்லாம் ஊட்டி வளர்த்தோன்ற ஒரு உணர்வுகள் வந்து நம்ம வந்து பல்வேறு கல்ச்சுரல் காம்பனன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தை நினைக்குமா. ஆனால் அது என்ன செய்யுமா, அதாவது இது வந்து ஃப்ராய்டுடைய இன்ஃபான்டைல் செக்ஷுவாலிட்டி, குழந்தை பருவத்தில் அம்மா மீது ஏற்படுகின்ற பாலுணர்வு சார்ந்த ஈர்ப்பு என்று ஃப்ராய்டு சொன்னதுக்கு இணையாக அம்மா என் அதிகாரத்துவத்தில் இருக்கிறாள், என்னுடைய தேவையை மறுக்கிறாள் என்பதற்காக இறந்து போனால் பரவாயில்லை என்று நினைக்கிற உணர்வுகள் கூட குழந்தை பருவத்தில் குழந்தைகளுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகுதான், கொஞ்ச காலகட்டத்தில் ஐயோ நம்ம அப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி அதுவே ஒரு குற்ற மனப்பான்மையாக அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகிடுறான். பிற்காலத்தில் வந்து அது ஒரு குற்ற உணர்வு வந்து வாழ்நாள் முழுவதும் கூட மறைந்து புதைந்து கிடக்கலாம், சப்கான்ஷியஸில் இருக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக அவங்க அதை விளக்குறாங்க. அது அந்த குழந்தை வளர்ந்து முதுமையில் மரணத்தை நெருங்கும் பொழுது ஒரு விளக்க முடியாத அழுத்தம், குற்ற உணர்வு, தான் தண்டனை பெற வேண்டும் என்ற சிந்தனை கூட அதுக்கு இருக்கிறது என்பதை கவனிக்கிறாங்க. இது வந்து சைக்காலஜியில் வந்து அவங்க அடிமனத்தில் புதைந்து கிடக்கின்ற இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்க நம்ம அதை ஒன்றும் கேட்க முடியாது. அது அடிமனசில் புதைஞ்சிருந்ததா இல்லையா, அடிமனன்னு ஒன்று இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவான கொஸ்டின்ஸு. பட் அவங்க வந்து புற வெளியில் இருக்கிற சில சிம்டம்ஸை வச்சு தான் வந்து இதெல்லாம் வந்து நிலைநிறுத்துகிறாங்க. அந்த வகையில் இவங்க இறப்பை எதிர்கொள்ளும் போது கூட ஆழ் மனதிலே சில வித அனுபவங்களும் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக 2 கட்டமாக அவங்க அதை தாண்டி போகிறாங்க. நவீன சமூகம் வந்து இறப்பை மறுக்கிறது. அது என்னதான் விஞ்ஞான ரீதியாக நமக்கு சொன்னாலும் நம்ம எப்படி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம். முன்னெல்லாம் வந்து இறப்பு என்பது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு புடைசூழ வீட்டில் இருப்பாங்க எல்லோரும். கிராமங்களில் நம்ம சினிமாக்கள் கூட காமிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு சினிமாவை பார்த்தேன், அந்த பெருசு எப்போ இறந்து போகும் தெரியலையப்பா அப்படின்னு குடும்பமே எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க.
நம்ம வந்து 10 நாள் ஆச்சு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலை வந்து நகரப்புறங்களில் குறிப்பாக மேலை நாடுகளில் மாறிவிட்டதாக அவர் சொல்கிறார். குடும்பங்களில் இறந்து போனவர்கள்லாம் இப்பொழுது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் சுற்றில வென்டிலேட்டர்ஸு, ஆக்சிஜன் டியூபு, இன்னும் பல்வேறு உபகரணங்கள் சூழ இறந்து போகிறார்கள். அந்த இறந்து போகிற தருணம் என்பது கூட அவர்கள் தனிமையில் இருப்பதாக பெரும்பாலும் அவர் ஸ்டடி பண்ணி சொல்கிறார். நண்பர்களே, 60களிலேயே இந்த சூழ்நிலை அங்கே. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக அந்த மெஷினுக்குள்ளே இருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அவங்களுடைய உயிரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து டாக்டர்ஸ்க்கு இருக்குது. வென்டிலேட்டரை எடுத்துடலாமான்னு கேட்பாங்க. அதாவது உயிரை தக்க வச்சுருக்கிறாங்களா அவங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில் தான் இவங்க இறந்து போகிறாங்க. டாக்டர்ஸ் அந்த மரணத்தை எப்படி பார்க்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அது ஒரு மிஷின் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையாக தான் அவங்க வந்து மருத்துவ தோல்வியாகத்தான் பார்க்குறாங்க. ஒரு உயிர் பிறந்துச்சு, ஒரு டாக்டருடைய ஃபீலிங் ஒரு இறந்தவரை பற்றி என்னவாக இருக்கும், இதை பற்றி நம்ம கூட ஸ்டடி பண்ணலாம். கல்ச்சர் வேறுபடுன்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் இறந்து போகிறத டாக்டர் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தாக்க, ஐயோ போயிட்டாருன்னா வேதனை, ஒரு மெடிக்கல் ஃபெயிலியர் நினைக்கிறார் அவர். எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தோமா, இது சரியாக ஒர்க் ஆகல. மருத்துவம் தோற்று விட்டதாக கருதுகிறார்களே தவிர மனிதன் இறந்து விட்டதாக கருதுகிறார்களா என்ற கேள்வியை வந்து அவங்க இங்கே முன் வைக்கிறாங்க. எல்லாமே இறப்பு சம்பந்தமான அப்சர்வேஷன்ஸ் தான் இது. இறப்பவர்களுடைய உணர்வுகள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ஒன்றும் பெருசாக கவனிக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகின்றன அப்படின்றார். மருத்துவரும் நோயாளியும் உண்மையான உரையாடலாம் ஒன்று நிகழ்த்தது கிடையாதுங்க. அந்த கடைசி நேர உரையாடல் என்பது மகத்துவமானதாக இருக்கும் என்று இவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படியே இந்த இறப்பு நிகழ்ந்து விட்டது என்றால் அதை ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் சொல்கிறாங்க. மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் இறப்பே ஒன்று நடக்காதது போல வந்து எல்லாரும் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். டாக்டர்ஸும் அதை உடனே வந்து அந்த பாடியை வந்து எம்பாம் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லை பாக்ஸில் வைக்கிறாங்க, எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. அவங்க எலிசபெத் இருக்கிற நாளில் வந்து எம்பாமிங் டெக்னாலஜி வரல, அதனால் வந்து அவங்க அதை ஓரளவுக்கு பாதுகாப்பாக வைக்கிறாங்க. குடும்பங்கள் என்ன நினைக்குதுனாக்க, ஒரு குடும்பம் சொன்னதான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்க தாயார், அவங்களுக்கு வயது 80க்கு மேலே. ஃபோனில் மகன் வந்து சொல்லுகிறான் ஆஸ்பத்திரிக்கு, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராத்திரியில் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில் 7 மணிக்கு மேலே எந்த செய்தியாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது வரைக்கும் பாடியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இறப்பை வந்து இந்த குடும்பம் என்ன நினைக்குது, அப்படி இறப்பை நடக்காத மாதிரி பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கே டெட் பாடியை கொண்டு வரதில்லை, அப்படியே பாடியை ஃப்ரீஸ் பண்ணி வேறு ஒரு பாக்ஸில் ஒரு பீரோக்குள்ளே பாடி அடுக்கி வச்சிடுறாங்களாம். சில சமயங்களில் இன்னும் கூட உத்தரவாதம் தரப்படுகிறது, அதை நாங்கள் 50 வருஷம் கழிச்சு கூட அதே ஸ்டேட்டஸ்லேயே கொடுப்போம், நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்கிற கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ராஸ் என்ன சொல்கிறாங்க, இறக்கிறார்கள் என்பதையே வந்து இவங்க வந்து மறுக்க அல்லது மறக்க விரும்புகிறார்கள். அப்படியே போய் என்ன பண்ணுறாங்க, பாடியை வந்து இங்கே அப்படி தான் நடக்கும்போது அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. எங்கே அனுப்புகிறாங்கன்னா, அதை பாதுகாக்கின்ற இடம் இல்லை ஒரு நவீன இடுகாடு இருக்கிறது, அங்கே கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் வந்து மண்ணில் புதைக்கிறதுக்கு இடம் இல்லைனாக்க அப்படியே வரிசையாக பீரோ மாதிரி பண்ணி அதில் ஒவ்வொரு இது உள்ள வச்சிடுறாங்க, நம்பர் போட்டு வச்சிடுறாங்க. அந்த மாதிரி கேள்விப்படுறேன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்கனாக்க, அப்படியே இறந்துட்டாங்களா, தயவுசெய்து பாடியை வந்து பேக் பண்ணி அங்கே கிரேவி அடுக்க அமைச்சிருங்கன்றாங்க. கிரேவி அடுக்கு போன உடனே ஒரு நோட் புக்கில் இது இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, கையெழுத்து போட்டு அதை வந்து அப்போ புதைச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு புதைக்கும் போது என்ன ஆகுதுனாக்க, ஒரு சன் ஒருத்தர் எழுதுகிறாரு, என்னுடைய தந்தை இறந்து போனார், அவருக்கு வயது 92, ஆனால் என்னுடைய தந்தை அவர் பாடியை வந்து பெரும்பொழுது பார்த்தா எங்கள் அப்பா வந்து பாடி வருது அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க, ஹாஸ்பிட்டல்லிருந்து பாடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பேழை அவர் வைக்கக்கூடிய சந்தன பேழைலாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து $3000, $100 $3000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. $5000 கூட இருக்குது. எதுக்கு இறந்து போனவருக்கு $5000 செலவு பண்ணணும், $150 போதும்னு சொல்லி ஒரு எளிமையான நம்ம வாங்கி வைக்கிறோம். அந்த சமயத்தில் பாடியை வந்து கொண்டு வராங்க, பார்த்தா அந்த டெட் பாடி வந்து எங்கள் அப்பா மாதிரியே இல்லை. நான் ஊற்று பார்த்தேன், அப்புறம் பார்த்தா அவங்க கன்னத்திலலாம் பஞ்சு அடைத்து
அந்த பாடிக்குள்ளே வேறு ஏதோ என்சைம்லாம் இது கெமிக்கல்ஸ்லாம் கொடுத்து அதை ஒரு அழகாக மேக்கப் பண்ணி கொண்டு வராங்க டெட் பாடியை. நான் என் தந்தையை பார்க்க விரும்புகிறேன். திருப்பி தான் அதை என்ன பண்ணேன், அதுக்கான லிக்விட்லாம் வாங்கிட்டு சொல்லி மேக்கப்பெல்லாம் கலைச்சி பஞ்செல்லாம் எடுத்து போட்டால் எங்கள் அப்பா அந்த சுருக்கமான முகத்தோடு திருப்பி மாறுறாரு. அப்போ கூட என்னால் ஒரிஜினல் தந்தையை கொண்டு வர முடியல. என்னுடைய தந்தையாக இல்லாத ஒரு பாடியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு பூச்சு தன்மையில் போயிட்டுருக்கு. அப்படியே எடுத்துகிட்டு போன பாடியை புதைக்கும் போது மண் வாசத்தோடு மண்ணில் தோண்டி அது மண் அப்படி தான் இருக்கும், அதை புதைக்கணும். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, கட்டாந்தரையாக அந்த இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் பசுமையான புல்வெளிகளாக இருக்கிறது. ரொம்ப அதற்கான பெட்டி வந்து ரிச்சாக இருக்குது, அது கயிறு வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. அப்போது என்னடான்னு பார்த்தாக்க ராத்திரிக்குள்ளே செயற்கை புல்லை வாங்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. அதுக்கான வேலை செய்கிறவங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தாக்க நம்ம வந்து மரணத்தை வந்து ரொம்ப துக்கமாக ஒரு ப்ளசண்ட் ஆக்குறாங்களாம். மரணம் கூட ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரி அந்த டெட் பாடிக்கு மேக்கப் பண்ணி அந்த அழகான பெட்டியில் வச்சு அதை ஒரு இசையோடு அமைதியாக செய்யணும்னு நினைக்குது சமுதாயம். அதாவது மரணத்தை வந்து எப்படியாவது ஒரு வலி இல்லாத நிகழ்வு போல் பாவித்து கொள்ள அல்லது நாம் வந்து நினச்சிக்கணும்னு நினச்சிட்டு இப்படியாக இறப்பை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு டேட்டாவை அவங்க கொடுக்குறாங்க. டாக்டர் எலிசபெத் சொல்கிறாங்க, இறப்பை பற்றி பேசுகிறதுக்கு அஞ்சுவது வந்து நோயாளிகள் இல்லை, டாக்டர்கள் தான் பெரும்பாலுன்றாங்க. அவங்க பெரும்பாலும் வந்து நோயாளிகள்கிட்ட வந்து இதை பற்றி வெளிப்படுத்துவதே இல்லை. நல்லா இருக்கீங்க, சரியாயிருவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க பொய்யா வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. செவிலியர்கள் கூட வந்து அப்படித்தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். ஏனென்றால் வந்து ஒரு ஒரு நோயாளி வந்து என்ன இந்த அதிர்ச்சியில் அவருக்கு ஏதாவது மன வலி வந்துடுமோன்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்படியாக இந்த அப்சர்வேஷன் அடிப்படையில் இவங்க ஒரு 5 வகையான கட்டங்களை விளக்குறாங்க. 5 வகையான நிலைகள் ஏற்படுகின்றன அந்த மரணித்து கொண்டிருக்கின்ற நோயாளிக்கின்றாங்க. மரணப்படுக்கையில் இருக்கிறவர் வந்து 5 விதமான மனநிலையை கொண்டிருக்கிறார். இந்த 5 மனநிலையும் ஒன்றாக கொண்டிருக்கலாம் அல்லது தனித்தனியாக இருக்கலாம். எந்த மாதிரியான மனநிலை என்று பார்த்தால் முதல் மனநிலை வந்து மறுப்பு. எனக்கா நடந்திருக்கு, எனக்கா வந்திருக்கு, இருக்காது, எனக்கு இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு மறுப்பு தான் வந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது நடக்கவே முடியாது, டாக்டர் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டெஸ்ட்டெல்லாம் ஒரு வேளை சரியாக இருக்குமா, நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணவா, அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒப்பீனியன் வாங்கிடுவோமா, இது எல்லாமே ஏதாவது தவறாக கூட இருக்கலாம். அப்போ மறுப்பு தான் வந்து முதலில் வரக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. எனக்கு கேன்சர் கண்டிப்பாக இருக்காது சார், வேறு எதாவது இருக்கும், தப்பாக சொல்லியிருக்கலாம். அப்போது யாராவது வந்து இல்லை அது என்னங்க அலோபதியில் இப்படி தாங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எதுக்கும் வந்து ஹோமியோபதியை பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னால் ஆறுதலாக தெரியும், சரியாக தெரியும். ஆக நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து மறுப்பது என்பது பெரும்பாலான நோயாளிகள் வெளிப்படுத்துகின்ற குணமாக இருக்கிறது. நம்பர் 1. இந்த 5 குணங்கள் வந்து இவர் சொல்கிற பாருங்க, இதுதான் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றளவிலும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோபம் வரும். கோபம் என்பது வந்து சிலருக்கு அதிகமாக வரக்கூடும். ஏன் எனக்கு மட்டும் இது நிகழ வேண்டும், ஏன் எனக்கு இது நிகழ்கிறது, ஏன் அவனுக்கு நிகழ மாட்டேங்குது அப்படிலாம் வந்து கோபப்படுவாங்க. 2வது செவிலியர்களிடம் வந்து எரிஞ்சு விழுவாங்க, டாக்டர்ஸ்கிட்டையும் கத்துவாங்க. அதனால் செவிலியர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்போயாவது அழைத்தால் கூட மெதுவாக வரதை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்லை. நர்ஸு வந்து உடனே வரதில்லை, அவங்க கொஞ்சம் அது இருக்குது பாரு போகிற கேஸ், அதே மனோபாவத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க எரிஞ்சு விழும்போது அவங்களால தாங்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து சுமார் அப்படின்னு ஒருமையில் பேசி அதட்டக்கூடிய குணத்தை கூட செவிலியர்கள் பெற்று விட்டதாக கருதுகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணுனாக்க அவங்க கோபத்தை மதிக்கணுன்றாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படித்தான் சத்தம் போடுவாங்க. அப்போ அதை வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறத வந்து புன்னகையோடு கேட்டுக்கிட்டு தான் வேணும். ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான தாக்கத்தையும் அவங்க மேலே ஏற்படுத்த போவதில்லை. ஒரு இளம் பெண் வந்து இப்படி ஒரு மரணத்தை எதிர்கொண்ட பொழுது இவங்க போய் கேட்குறாங்க, டாக்டர்ஸ் போய் கேட்குறாங்க, இந்த அம்மா கேட்குறாங்க, ராஸ் கேட்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கோபமாக இருக்கு, ஆமாம் எனக்கு கத்தனம் போல் இருக்குது, அப்படியா,
நான் காரில் போய் உட்காந்துட்டு கத்துவேன், இங்கே கத்த அனுமதி இல்லை, ஹாஸ்பிட்டலில் அமைதியாக இருக்குன்றாங்க, எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி கத்தனம் போல் இருக்குன்றேன். சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போனாலும் வந்து பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி அமைதியாக இருக்குன்றாங்க, எனக்கு கோபமாக இருக்குது கத்தணும் அப்படின்றாங்க. இப்படி வந்து கோபம் என்பது கூட ஒரு விதமான வடிவமாக அங்கே வந்து அவங்க இந்த வாழ்க்கையை இழக்க போகிறன்ற ஒரு வருத்தத்தின் விளைவாக அது வருது அப்படின்றாங்க. அப்போ சர்ச்சுடைய சைலன்ஸை வந்து அவங்க விரும்பலை. அடுத்து பார்த்திங்கனாக்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அவங்க. இந்த கோபம் மறுப்பை தாண்டி ஒரு பார்கெய்னிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களா. அந்த பார்கெய்னிங் ஸ்டேஜை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலையில் நோயாளி வந்து, ஐயா கடவுளே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுப்பா, இப்போயே தூக்கிறாத பையன், ஒரு வருஷமாகவே என்னை வாழ விடு, அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது எல்லாருக்குமே உள்ளது தாங்க. இது கிரிட்டிக்கலாக ஹெல்த் வரும்பொழுது நமக்கு வந்து கடவுளே இன்னும் கொஞ்ச நாளே என்னை வாழ வைப்பா, கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அந்த ஒரு ஆசை வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். சில காரியங்களை நான் முடிக்க வேண்டியிருக்கு, மகனுடைய திருமணம் இருக்குது, இல்லை அங்கே அந்த குழந்தையுடைய படிப்பு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டாங்கனாக்கா ஒரே ஒரு பேரனை மட்டும் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பார்கெயின் பண்ணுறாங்க. மனதளவில் கடவுளோடு அல்லது விதியோடு பார்கெயின் பண்ணுறாங்க. ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க, ஒரே ஒரு நாள் என் மகனுடைய திருமணத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டாக்டர்ஸ் கேட்குறாங்க. எப்படியோ அவங்களுக்கு பேக் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்துக்கிடுது, சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த அம்மா போயிட்டு வந்தவுடனே இவங்க எலிசபெத் டாக்டர் கேட்குறாங்க, என்ன திருப்தியா, ஒரு போயிட்டு வந்துட்டீங்களா? டாக்டர், எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தே வாண்ட் எக்ஸ்டெண்ட் இட். அந்த பார்கெயினை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, கடவுள்கிட்ட பேசி பார்க்குறாங்க, டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. இப்படியாக நடக்குது. இப்படியாக பல அனுபவங்களை பார்க்கும்போது எலிசபெத் டாக்டர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு 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 நன் போய் ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணி அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிறது வந்து எல்லாம் கடவுளின் கிருபை, எல்லாம் கடவுளின் உன் பாவங்கள் எல்லாம் போகட்டும் என்று அவங்க வந்து சத்தமாக அவங்க வந்து அந்த வலியை உணராத அளவுக்கு வந்து அவங்கள ஒரு ஆட்டோ சஜஸ்டிவ் ஆக்கி ஓங்கி குரலோடு ஹல்லேலூயா பாடுறாங்க. அவங்க இறந்து போயிடுறாங்க. உண்மையிலே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சமயம் வந்து தன் பாவங்கள் போய்விட்டதாகவும் கடவுள் கிருபை கிடைத்து விட்டதாகவும் ஒரு ஃபீலிங் கிடைக்கணும். இந்த இவங்க நம்புகிறாங்க. இந்த 5 நிலைகளில், அதாவது மறுப்பு, கோபம், பேரம், இதுக்கு அடுத்து 4வது நிலை வந்து டிப்ரெஷன், மனச்சோர்வு. இறப்பை எதிர்கொள்பவர் வந்து ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாவது இயல்பு தான். 2 வகையான டிப்ரெஷனை அவங்க மீன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இது வரைக்கும் இழந்து விட்ட விஷயங்கள், ரியாக்டிவ் டிப்ரெஷன், இழந்துட்டோன்றதை நினச்சி ஃபீல் பண்ணுற டிப்ரெஷன் வாழ்க்கையில். ப்ரிப்பரேட்டரி டிப்ரெஷன்றாங்க, புதுசாக வரக்கூடிய இழப்புகளை நினைத்து மன சோர்வு அடைதல், வேதனை அடைதல். ஸோ ஒரு சார்ட் ஆஃப் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன ஓடுதுன்னு கூட தெரியாது. சில வீடுகளில் வந்து பெரியவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த கவுண்டிங் த டேஸ்னுவாங்க, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க வந்து பேசவே மாட்டாங்க, பேச்சு நின்று போயிடும். அது ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெசிவ் ஸ்டேட். அதுக்கு பிறகு என்ன நினைக்கிற டிப்ரெஷனுக்கு என்ன ஆகுனாக்க ஒரு லெவலில் பெரும்பாலானவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும், ஏற்றுக்கொள்ளுது. சரி, இறப்பு நடக்கப் போகிறது, நாம் இந்த உலகை விட்டு போக போகிறோன்ற அளவுக்கு அக்செப்டன்ஸ் வந்துடுது. அவங்க அதை அது வந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, எலிசபெத் மேடம் சொல்கிறாங்க, அது வந்து அக்செப்டன்ஸ் வந்து சரணாகதி அல்ல. சரி, என்ன பண்ணுறது, வேறு நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு இயலாமை நிலையில் எடுக்கிற ஒரு முடிவாக தான் இருக்காது. ஆக அந்த லெவலுக்கு வந்துடுது. கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் வந்து சரி அதை ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான், ஏற்றுக்கொள்வது நடந்து விட்டது, அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னு அமைதியாலாம் இருக்கிறதில்ல. கோபமாக இருக்கிறவங்க இருக்காங்க, விரக்தியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வந்து சிரித்த முகத்தோடு செத்து போங்கன்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் வந்து அவரவர்கள் மனோநிலையோடு தான் போவாங்க. அவர்களை அப்படியே இறப்பதற்கு தான் நாம் அனுமதிக்க வேண்டும். அதை மாற்றுகிறேன் பேர் வழியேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூடுதலான சில முயற்சிகள் எடுத்தால் அது இன்னும் அவங்க வேதனையை அதிகரிக்கும். சில சமயம் இறப்பு என்பது வந்து இனி தவிர்க்க முடியாது தெரியும். ஆனால் அந்த குடும்பம் என்ன பண்ணுனாக்கா ஏற்றுக்காது அந்த இறப்பை. அவர் கூட ஏற்றுக்குருவார்.
இறந்து போகிறவர் கூட ஏற்றுக்கிடுவார், சரி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு. ஆனால் குடும்பம் என்ன பண்ணுவாங்க, எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறன்ட்டு அவங்களுக்கு ரிலீஜியஸ் சைடில் எடுப்பாங்க, மருத்துவ சைடில் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வாயிடும், நாளைக்கு நம்ம எடுக்கலைன்றவாங்களேன்றதுக்காக. அப்படி செய்யும் பொழுது அது கொஞ்சம் அதிகபட்சமான தேவையற்ற சிகிச்சை முறைகள்லாம் அவர் கொடுப்பாங்க. அவங்க ஊர்லேருந்து ஒருத்தர் வருவார், நாட்டு மூலிகை கொண்டு கொடுப்பாரு, இன்னொருத்தர் வந்து இந்த மருந்து சாப்பிடுவார். இப்படி வந்து உயிரை நீட்டிக்கிறோம் என்பதற்காக வந்து கூடுதல் அறுவை சிகிச்சைகள் கூட செய்யப்படும். நீங்கள் ஒரு சின்ன ஆப்ரேஷன் அங்கே பண்ணுங்கன்னு இவர் சொல்லுவார். எல்லா விதமான சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் நோயாளி வந்து நம்ம மரணத்துக்கு தயாராக இருப்பார். அதனால் தான் கடைசி நேரத்தில் வந்து அவர் நிம்மதியாக சாகிறதுக்கு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியாக நம்ம சொல்கிறது வந்து நோயாளிகள் சம்மந்தப்பட்ட மரணம் தான் பேசுகிறோம். ஏனென்றால் அவங்க டாக்டர் ராஸ் வந்து கிட்டத்தட்ட 400 மரணத்தை எதிர்கொள்ளும் நோயாளிகளை வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களோட உரையாடி அந்த அந்த மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆக இப்படியாக வந்து மரணம் குறித்த ஒரு பார்வையை வைக்கும்போது அவருக்கு கூடுதலாக சில அனுபவங்கள் கிடைக்கின்றன. மரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டவர் மரணத்துக்கு பின்னால் என்ன நிகழ்கிறது என்பது குறித்தும் அறிய ஆவலாக இருந்தார். நிறைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தார். இருந்தாலும் நேரடியாக தான் வந்து அந்த அனுபவம் பெற்றவர்களோடு உரையாடி தகவல்களை பெறணும்னு நினச்சார் எலிசபெத். அப்படி பார்க்கும்பொழுது அவர் வாழ்க்கையில் நிறைய தரவுகள் கிடைக்க தொடங்கின. ஒரு முறை வந்து கார் விபத்தில் சிக்கிய ஒரு பெண் வந்து மருத்துவமனை கொண்டு வரப்படுறாங்க. வழியில் வரும்போதே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அது டெட் பாடியாக தான் அந்த அம்மா வராங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் உயிர் வந்துடுது அந்த அம்மாவுக்கு. உயிர் வந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய கணவரை சந்தித்தேன். நான் வந்து நீங்கள் என்ன இறந்து போயிருந்தீங்க, எப்படி பொழைச்சின்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே நினைவில்லாத தருணத்தில் என்னுடைய கணவரை நான் சந்தித்தேன்றாங்க. ஆக்சுவலி ஒரு மணி நேரம் அவங்க கணவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். 2 வருஷமாக ஒரே சமயத்தில் வெவ்வேறு இடத்துல நடக்குது. அந்த கணவரை சந்தித்தது வந்து யார் அந்த கணவரை எப்படி சந்தித்திருக்க முடியும்னு பார்த்தா இவங்க சொல்கிறாங்க, அவங்கள வந்து உயிர் போன ஏற்பாடு அவரை வந்து ஒரு ஆன்மாவாக தான் சந்திச்சிருக்க முடியும் அப்படி இவங்க நினைக்கிறாங்க. அப்படித்தான் வந்து சம்பவங்கள் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இப்படி தான் அமெரிக்க பூர்வக்குடியை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து 700வது கிலோமீட்டரில் ஒரு லாரியில் அடிபட்டு இறக்குறாங்க. இறக்கிறதுக்கு முன்னால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லாரி டிரைவர் ஓடி வந்து அவங்களுக்கு வந்து முதலுதவி செய்ய வராரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு அவங்க வந்து கத்துறாங்க. அப்பான்னு கத்துறாங்க. அவங்க வந்து இறந்து போகிற தருணம் தான். அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாவுடைய சிந்தனையும் உருவமும் முன்னால் வந்திருக்கு. அப்புறம் அந்த இறந்த பிற்பாடு விசாரித்து பார்த்தா அதே நேரத்தில் அவங்க தந்தையும் மாரடைப்பால் 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார், அவங்க வீட்டில் இறந்துருக்கார். அப்போது எங்கேயோ இறந்த தந்தையினுடைய இறப்பை வந்து உருவமாக வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவு வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது எப்படி சாத்தியப்படுதுன்ற ஒரு வினா வந்து இங்கு எழுகிறது. இம்மாதிரியான தரவுகளை தேடி அலையத் தொடங்குகிறார்கள். இல்லை சின்ன குழந்தைகளை கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் எப்படி மரணத்தை பார்க்குறாங்கன்னு இவங்களுக்கு ஆர்வம். அந்த வகையில் பார்த்தா ஒரு குழந்தை சொல்லுது, அது வந்து இறப்பை நெருங்குகின்ற குழந்தை. அது அந்த குழந்தை சொல்லுது இவங்ககிட்ட, அம்மாவும் பீட்டரும் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவங்க அண்ணன் பீட்டரும் ஏற்கனவே இறந்து போயிட்டான். அம்மாவும் பீட்டரும் எனக்காக இங்கே காத்திருக்கிறார்கள், வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க, 1 hour கழித்து அந்த குழந்தை இறந்து போகுது. அப்போது இவங்களுக்கு தெரியுது, அந்த குழந்தை பொழைச்சிக்குவான்னு நினச்ச டாக்டர்ஸ் கூட எப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க அது ஏற்கனவே வந்து இறந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து விட்டதாக கருதுகிறாங்க. ஆக இப்படியாக பல்வேறு அனுபவங்களை வந்து அவங்க தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. தரவுகளை எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நண்பர்களே, இவர் வந்து நாத்திகவாதி, அவங்க கடவுள் நம்பிக்கையில் அதை இல்லாதவங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, இறப்புக்கு பின்னால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அதன் அடிப்படையில் லைஃப் ஆஃப்டர் டெத்தை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்படி மரணித்து கொண்டிருக்கின்ற நோயாளிகளோடு அதிகமாக இவர் பழக ஆரம்பித்த ஏற்பாடு, இவருடைய ஆய்வு எல்லாமே மரணம் குறித்து இருந்தது. மரணத்துக்கு பின்னால் என்ன ஆகும் என்ற ஆர்வமும் அவரை தொட்டி கொண்டது.
அப்போ நிறையா ஆவி பிசாசு பேய் அப்புறம் எல்லா விஷயமும் பேசுகிறாங்க இல்லையா, அந்த வகையில் இவர் வந்து மீடியம் ஏதாவது செயல்படுவான்னு பார்த்துருக்காரு. மீடியம்ன்றது வந்து அங்கே வந்து சேனலர் அப்படின்ற பேரில் குறிப்பிட்டிருக்காங்க. சேனலர் வந்து அதான் ஊடகமாக செயல்படுவார் ஆவி உலகத்துக்கும் மனித உலகத்திற்கும். அந்த சேனலிங் மூலமாக போய் நிறைய பேரை சந்திக்க ட்ரை பண்ணுறாரு. சில ஆவிகளோடு அவரால் வந்து சேனல் மூலமாக பேச முடிந்திருக்கிறது. ஒரு மயக்க நிலை, ஒரு மெடிடேட்டிவ் நிலையில் ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் இருந்து அதை இறந்தவர்களுடைய ஆவிகளை அழைத்து வந்து பேசுவது நமக்கு தெரியும். அந்த மாதிரி பேசுகின்ற விஷயங்களை தான் வந்து அவர் குறிப்பிடுறார். த வீல் ஆஃப் லைஃப்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, தன்னுடைய சுயசரிதை. அதில் வந்து இது குறித்து ஆவிகளோட அவர் பேசின தரவுகளெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சேலம்னு ஒரு ஆவி வந்திருக்குது. அவங்க வந்து ஒரு மரபு சார்ந்த பழங்காலத்து ஆடை அணிந்து வந்த ஒரு நபராக தெரிகிறது. அந்த சேலம் என்ற ஆவி இவங்க வந்து இசபெல் என்று அழைத்ததாக சொல்கிறாரு. அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், இசபெல் வந்து நீங்கள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீசஸ் இருந்த காலத்திலே வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி நீங்கள் அப்படின்னு அந்த ஆவி சொல்லியிருக்குது இவங்களே கொஞ்ச நாளில் வந்து அந்த ஆவிகளோட பேசுகிற டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், எழுதியிருக்கிறாங்க. ஸோ இம்மாதிரியாக வந்து வெவ்வேறு ஆவிகளோட தொடர்பு கொள்ளுது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் வந்து இவர் வந்து கேட்டு அறிந்திருக்கிறார். ஸோ இறக்கும்போது நடக்கிற விஷயங்களை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. சேனலிங் மூலமாக அவர் கிடைத்த நிகழ்வுகளையும் அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் வந்து இவருடைய கணவரும் வந்து எப்படி நாத்திகர் தான். மனைவி வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் அவர் பிடிக்கல, நம்பலை, அவர் இது நம்பிக்கை இல்லை. இதன் விளைவாக வந்து அவங்க வந்து விவாகரத்தையே செய்து கொள்ளுகிறார்கள் என்று தெரிய வருகிறது. பிறகு கியூப்லர்-ராஸ் உலகம் முழுவதும் சுற்றி இந்த மரணம் குறித்துலாம் வந்து ஒர்க் ஷாப் நடத்த ஆரம்பிக்கிறார், பயில் அரங்குகள் நடத்துகிறார். மரணம் குறித்து பயில் அரங்கு என்றால் என்னென்னா, மரணத்தை எப்படி எதிர்கொள்வது, அதனுடைய தன்மை என்ன, வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்பது போன்ற விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு ஒரு பயிலரங்காக அது இருந்திருக்கிறது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இவர் டைவர்ஸ் பண்ண போது அதற்காக கணவர் கொடுத்த பணத்திலிருந்து ஒரு 42 ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு மலை மேடு ஒன்று சாந்தியகோலை வாங்கி அங்கே வந்து ஒரு நிறுவனத்தையே உருவாக்குறாரு. அந்த நிறுவனத்துக்கு என்ன தெரியுமா பேர்? சாந்தி நிலையம்னு பேர். அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் அப்படியே சாந்தி நிலையா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அங்கே என்னன்னாக்கா வாழ்வு, மரணம் மற்றும் மாற்றம் குறித்த பயிலரங்குகளை வந்து அவங்க கொண்டு வராங்க. எப்படி வந்து லைஃபு, டெத்து அண்ட் டிரான்சிஷன்ற பாயிண்டில் கொண்டு வராங்க. அதில் வந்து 1 வீக் ப்ரோக்ராம், 2 வீக்ஸ் ப்ரோக்ராம், இப்படி கோச்சிங் மாதிரி நடக்குங்க. செவிலியர்கள் வருவாங்க, நோயாளிகள் வருவாங்க, சமூக பணியாளர்கள், மதகுருமார்கள், டீச்சர்ஸு, மகனை இழந்தவர்கள், மக்களை இழந்தவர்கள்னு நிறைய பேர் வந்து சோகத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று பல்வேறு நபர்கள் வந்து அங்கே ஒரு 20-30 பேர் வருவாங்க ஒரு பேட்சுக்கு. அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்னன்னாக்கா, மனசில் ஏற்கனவே காயங்களை வந்து மூடி வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மனக்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு விடுதலை, ஒரு சொலேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் மாதிரி அந்த நிகழ்வானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கூட ஆங்கில படங்களை பார்ப்போம், ரவுண்டாக சுற்றி உட்காந்துக்கிட்டு அவரவர்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ளும்பொழுது அந்த பாரம் குறைந்த மனம் இருக்குதுதாங்க. இந்த சின்ன வயதிலேயே நமக்கு எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய வலிமையும் துணிவும் இருந்து விட்டாக்க வந்து நம்ம எந்த மனக்கணக்கையும் தீர்க்கப்படாத மனப்பிணக்குகளையும் கூட தீர்த்து விட முடியும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மைண்டை மென் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. இப்படி இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறவங்க, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து வெளில வரவங்க, குற்ற மனப்பான்மை இருக்கும், வேதனைகள் இருக்கும், அதெல்லாம் மனம் விட்டு பேசி அதை பற்றி புரிந்து கொண்டவர்கள் வந்து மனம் லேசாகும்போது இந்த வாழ்நாளானது வந்து மாதக்கணக்கில் மட்டுமல்ல ஆண்டுக்கணக்கில் கூட விஸ்தரிக்கப்படும்ன்றாங்க. இன்னும் கூடுதலான நாட்கள் வாழ முடியும், இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போது உயிரோடு இருக்கிறவங்க அவங்க மைண்டுக்குள்ளே சிறு வயதிலிருந்து பதித்து வைத்திருக்கின்ற சோதனைகள், வேதனைகள், வலிகள், அப்புறம் இந்த மாதிரி சில குற்ற உணர்வுகள், இதையெல்லாம் வந்து போக்குவதற்கான ஒரு சைக்கலாஜிக்கல் பயிற்சி முகாம் வந்து அவர் நடத்த தொடங்கினார். அந்த வகையில் கிட்டத்தட்ட 1,25,000 மாணவர்களை அவர் வந்து ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன.
இப்படி இதில் பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளருடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்து அதையும் அவர் குறிப்பாக எழுதுகிறார். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான பாத்வே, நம்மளை எப்படி வந்து வாழ்க்கையை செழுமைப்படுத்திக்கலாம் என்று தேடுறவங்களுக்கான வழிகாட்டுதல்களாக இருப்பதாக சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே கேன்சர் பேஷண்ட்ஸோட பழகி பார்த்தேன். அதிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஒரு தகவல் என்னென்னாக்கா, உறுதியான மனோபாவம் வந்து விட்டால் ஓரளவுக்கு எந்த சிந்தனைகளையும் நம்ம எதிர்கொள்ள முடியும், நெகட்டிவ் சிந்தனைகளை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றார். அப்படி வரவிடாமல் தடுக்கிறதுக்கான நமக்கு உறுதியான மனோ வலிமை வரவிடாமல் தடுப்பதற்கான காரணங்கள் வந்து நம்ம சின்ன வயதிலிருந்தே நாம் வளர்த்து கொண்டிருக்கின்ற சில சிந்தனை போக்குகள் தான். குறிப்பாக வந்து ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், இப்படியெல்லாம் சுமந்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கிறவங்களால் வந்து நோய்களையும் மட்டுமல்ல வாழ்வின் சவால்களையும் எதிர்கொள்ள முடியாமல் போயிடுது. அப்படி தான் நடக்குது. அப்போது யாரால் வந்து துணிவோடு எதிர்கொள்ள முடியும் என்று பார்த்தால் இந்த மனச்சோர்வுகளை அகற்றுவர்களால் தான் வந்து துணிவாக எதிர்கொள்ள முடியுது. அப்போது அப்படி என்ன மாதிரியான வேதனைகளை சுமக்கிறாங்கனாக்கா, பாருங்கள், சாதாரண மேட்டர், நான் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னாங்க, பள்ளியில் ஒழுங்காக படிக்கலைன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து தன்னுடைய உருவத்தில் அழகில் குறைபாடு இருக்கிறது, நம்ம என்னப்பா லுக்கே சரியில்லைப்பா, இப்போல்லாம் அந்த லுக் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ அந்த தங்க உருவத்தை தாங்களே விரும்பாத ஒரு சூழல் சில பேர் இருக்கும். சில பேர் வந்து எங்கள் பெற்றோர்கள் பாவம் நல்லா தான் வளர்த்தாங்க, நிறைய வேண்டியெல்லாம் கொடுத்தாங்க, நான் தான் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கும். இப்படியாக வந்து சின்னதாக பல விஷயங்களை வந்து காம்ப்ளெக்ஸஸை வந்து உள்ள டெவலப் பண்ணி வச்சுருக்கிறவங்க வந்து டெத்துலேருந்து வெளில வருது ரொம்ப சிரமம். அவங்களுக்கு வந்து விரைவாக அந்த இறப்பு வந்து அவர்களை வந்து பற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனாலே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியே இப்போ நம்மெல்லாம் எதுக்கெல்லாம் ஆயிக்கலப்பா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வேதனையோடு இருப்பாங்க. இந்த குற்ற மனோபாவங்களிலிருந்து வெளியில் வந்து, அதாவது அவங்களுக்கு நோக்கம், எனக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது, நான் மதிப்பற்றவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற உணர்வை உருவாக்கி கொண்டவர்கள். இதிலிருந்து வெளில வர்றதுக்கான பயிற்சிகளைத்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பயிலரங்குகளில் முக்கியமான விஷயம் என்னென்னா பகிர்ந்து கொள்ளுதல் என்பது தான். ஒருத்தர் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்துப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லாதவங்க, அதனாலேயே ஒரு பாதுகாப்புத்தன்மை உருவாகும், நம்ம பற்றி அவங்க ஒன்றும் நினச்சிக்கிற மாட்டாங்கன்னு. அப்போது ஊருக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ இருக்கும்போது இருக்கிற கட்டுப்பாடுகள், விதிகள், அடையாள சிக்கல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க பாட்டை பகிர்ந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பகிர்வு வர என்ன ஆகுனாக்கா, சிலருக்கு துக்கம் இருக்கும், அந்த துக்கத்தை வாங்கி அனைவருமே அழுவார்கள், தங்களுடைய துக்கம் போல தன்னுடைய வருத்தமாக மாட்டிக்கொள்வார்கள். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மூலமாக அது ஒரு பாதுகாப்பான சூழலில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அவங்க மனம் லேசாகிறது. இது வரைக்கும் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஆக்கிரமித்துக்கிட்டு இருந்த அந்த மனம் வந்து அது அத்தனை சுத்தப்படுத்தப்பட்டு அது வந்து கொஞ்சம் இலகுவாகிறது, பாசிட்டிவாக மாறுதுன்றாங்க. இது சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஃப்ரீ அசோசியேஷன் மெத்தட்னு வச்சுருப்பார். வர வந்து ஒரு கெத்தார்சிஸ்னால் அழுத்தமாக இருக்கிற விஷயங்கள்லாம் டாக்டர்கிட்ட சொல்லி வந்து மனதை வந்து இளைப்பாற வைப்பது. அப்படி ஒரு லெவலில் வந்து இந்த மனமானது வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிறது, இலகுவாக்கிறது. இதிலிருந்து வந்து அவர்கள் ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறார்கள், வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடத்தையும் கூட பெறுகிறார்கள்னு எலிசபெத் ராஸ் சொல்கிறாங்க. அப்படி தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வரவங்க வந்து இங்கேருந்து வந்து இனி என்ன துன்பம் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், ஏன்னா சேலஞ்சு வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தன் மனதை வந்து வலிமையாக்கி கொள்கின்ற ஒரு சூழல் அங்கே உருவாகின்றாங்க. இங்கேருந்து வெளியில் போன பொழுது ஒரு பெண்மணி போகிறாங்க, அவங்க மகன் வந்து 10 நாளில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார். அந்த தற்கொலை கூட அவங்களால கொஞ்சம் ஒரு மன திடத்தோடு வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது அந்த பேர் இழப்பை கூட எதிர்கொள்கின்ற ஒரு மன வளமும் பலமும் அவர்களுக்கு பெற்று விடுகிறது. பயிலரங்குடைய கடைசி நாள் தான் முக்கியமான நாளாக அமைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கி வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பாடல்கள் பாடுவாங்களாம், டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு பிறகு பைன் மர கொட்டை ஒன்று தரப்படும். பைன் மர கொட்டையை வைத்து இவர்கள் வந்து கண்மூடி தங்களுடைய வேதனை, துயரம், குற்ற உணர்வு போன்ற பயம், எல்லா விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் அந்த கொட்டைக்குள்ளே ஏற்றிடணும்.
ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸ் அது. இதில் தான் நான் இதில் செலுத்தி விட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கொட்டையை அங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த கேம்ப் ஃபயர் இருக்கும், அந்த நெருப்பில் தூக்கி எரிய வேண்டும். இது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒரு சடங்கு தான். ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஏதோ மனசுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் தூக்கி போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைச்சதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு டெக்னிக்கை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சடங்கு மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் கூட வீட்டில் செய்து பார்க்கலாம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற துக்கம், துயரம் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பொருள் மீது நாம் செலுத்தி அந்த பொருளை நசுக்குவதன் மூலமாக, எரிப்பதன் மூலமாக, அழிப்பதன் மூலமாக நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்ம வெளியில் தள்ளிட்டோன்னு சொல்லலாம். இது ஒரு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் அந்த ஒரு வார ப்ராக்டிஸ் அவங்களுக்கு அதுக்கான பலத்தை கொடுத்துருக்கு. அதனால் அவங்க பின்னால் ஏற்படுகின்ற துன்பங்களையும் அதிர்ச்சியும் கொஞ்சம் பலத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியானது கிடைத்ததாக அவங்க சொல்கிறாங்க. அப்படி இதை அட்டன் பண்ணிட்டு போனவங்க என்ன பண்ணிருக்காங்க, இம்மாதிரியான ஒரு சின்ன ஒரு குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கம்பேஷனேட் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்குள்ள அன்புள்ள நண்பர்கள்னு சேர்ந்துக்கிட்டு அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனவளர் மகிழ் மன்றம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மனதை ஆரோக்கியமாக செயல்படுத்துவதற்கான பல்வேறு கிளப் ஆக்டிவிட்டீஸ் அவங்க கேரி அவுட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வெவ்வேறு ஊரில் இம்மாதிரியான சுய உதவி குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி வாலண்டியராக வரவங்களை வச்சு வெவ்வேறு கிளைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் பல்வேறு கிளைகளை எலிசபெத் ராஸ்னுடைய மாடியூலை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்டது. அது அவர்களுக்கு மிகவும் உதவக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. நம்ம பார்க்குறோம். அதை மரணம் என்றால் என்ன, ஏன் சிறு வயதிலேயே நான் இறக்க வேண்டும் என்று ஒரு சிறுவன் ஒரு முறை கேட்கிறான். அதற்கு எலிசபெத் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். சில மலர்கள் சில நாள் மட்டுமே மலர்கின்றன, ஆனால் அவற்றை பார்த்து எல்லோரும் மகிழ்கிறார்கள். அவை வசந்தத்தின் அறிகுறியாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருக்கின்றன. பின்னர் அவை வாடி விடுகின்றன, ஆனால் அவை தங்களுடைய பணியை செய்துவிட்டன என்று தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். இந்த வசனமானது பிற்காலத்தில் அதிகமாக கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனமாக மாறி இருப்பதாக சொல்கிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை இறப்பை பற்றி விளக்குவதற்காக, அதுவும் குறுகிய காலத்தில் ஏற்படும் மரணத்தை புரிந்து கொள்வதற்கான அல்லது ஏற்றுக்கொள்கின்ற மனோபக்குவத்திற்கான வசனங்களாக பரப்புரையை கொடுத்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ லைஃப் அவ்வளோதான். இங்கே இருக்கிறோம் சில காரியங்கள் அது மகிழ்வான காரியங்களாக இருந்தால் அது நாம் வாழ்ந்ததுக்கான அர்த்தமாக ஆகும் என்பதுதான் பொருளாகிறது. இவங்க இந்த வகையில் எலிசபெத் ராஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மரணத்தை பற்றி பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. பெரும்பாலான வீடுகளில் சட்டி சுட்டதரான அந்த காலத்தில் பாட்டு போட்டால் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க வீட்டிலாம். இந்த மாதிரியான மரணம் குறித்த பாடல்கள் கூட யாரும் கேட்க விரும்புறதில்லை. அது கூட ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது துக்க பாடல்கள், அந்த பாடல்களை அவாய்ட் பண்ணுறது தான் குடும்பங்களில் பழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போது இப்போ இவங்க ஏராளமான ஆய்வுகளை மேற்கொண்டதால் சேனலிங் மூலமாக ஆய்வுகளோடு பேசுனதான்னு சொன்னாங்க இவங்க. ஆனால் அதை அறிவியல் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இறந்து கொண்டிருக்கும் அந்த பேஷண்ட்ஸுடைய அனுபவத்திலிருந்து தான் ஒரு சிஸ்டம் உருவாக்கி அதன் மூலமாக இறப்பை பற்றிய ஒரு பெரிய உரையாடலை அமெரிக்காவில் மேற்கொண்டான்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மரணத்தை பற்றி பேச அஞ்ச வேண்டாம் மனிதர்கள். மரணத்தை பற்றி பேசுவதால் தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். மரணத்தை புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையும் புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட அப்பொழுதுதான் வாழ முடியும். தெளிவான வாழ்க்கையை அப்பொழுதுதான் வாழ முடியும். ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை செலுத்துவதற்கு அந்த மரணத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய முன்வைப்பாக நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.